ஒருவேளை இவங்க கட்சி தொண்டர்களை வச்சு ஒரு மாஸ் போராட்டத்தில் ஈடுபடும் போது தலைவரா மேலே ஏறி நின்று போட்டோ எடுக்கிறாரா அப்படின்லாம் கதை கட்டுறாங்க. இப்போ அரசியல்வாதிகளுக்குன்னு சில இலக்கணங்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து ஒரு வேட்டி, ஒரு துண்டு, அந்த நடை, இது எல்லாமே வந்து அப்படி இருக்கும். பட் விஜய் வந்து நீங்கள் அவர் அந்த அவ்வளோ பெரிய மாநாட்டிலே ரொம்ப கேஷுவலாக ஒரு பேண்ட்டு ஷர்ட்டோட தான் வந்து இறங்கினார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அரசியல் தலைவர்களுடைய இலக்கணத்தையே கொஞ்சம் மாற்றணும்னு அவர் நினைக்கிறார். அது ஆல்மோஸ்ட் மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ முதலமைச்சரே வந்து பேண்ட் ஷர்ட்டோட தான் பல இடங்களில் போயிட்டுருக்காரு, உதயநிதி போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ட்ரேட்மார்க் அரசியல்வாதிகள் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம்ல, அது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறாங்க. அது நல்லது தான். ஏன்னா ஒரே மாதிரி பார்த்து பார்த்து வெறுத்து போயிருக்கிற மக்கள் வந்து நீங்கள் கட்சிக்கு வந்து உள்ளே வந்து அது ஆட்சியை பிடிச்சி அப்புறம் நீங்கள் செய்கிற நலத்திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாற்றத்தை வந்து உடையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, ஆரம்பமே இதில். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால தான் வந்து விஜய் அப்படி வராரு. ஏற்கனவே வந்து உதயநிதியோ முதல்வரோ அப்படி தான் பல இடங்களில் வர்றாங்க. ஸோ அதனால் இந்த தோற்றம் மறையிறது நல்லது தான்.